இந்த நாளின் தியானத்தை சகோதரர் நேசராஜன் அவர்கள் எடுத்து தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள். நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பெட்டி பிடிபட்டது அப்படின்னு சொல்லி மட்டும்தான் பார்த்தோம். மகிமை போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு என்ன வசனத்தை சொல்றாருன்னா, தேவனுடைய பெட்டி பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டுச்சு. தேவனுடைய பெட்டி பெலிஸ்தர் கோயில்ல வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். இப்போ நம்ம தானியல்ல படிச்ச மாதிரி தான் இங்கேயும் நம்ம படிக்கிறோம். 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க, 2 தேவன் இருக்கிறாங்க, 2 கோயில் இருக்குது, 2 ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் இல்லாத ஒரு கூட்டம், அந்நியர்கள். தேவனுடைய கோயில் அந்நிய தெய்வத்துடைய கோயில். அங்க தேவன் இருக்கிறாரு, இங்க அந்நிய தேவன் இருக்கிறாங்க. இங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இதுல யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தர் ராஜா ஜெயிக்கிறாரு. பெலிஸ்தர் ராஜா ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தர் தெய்வம் தாகோன் கோயில், தாகோன் அங்க ஜெயிக்கிறாங்க. இந்த தாகோன் ஜெயிச்சா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த தேவனுடைய பெட்டி தாகோன் கோயிலுக்கு போகுது. ஒரு தேவனுடைய ஜனங்கள் யாருக்கு பிடிபட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்நிய தேவரை வணங்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட பிடிபட்டு போறாங்க. இப்ப யார் தோத்து போறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் தோத்து போற மாதிரி அங்க தெரியுது. சங்கீதத்துல இத இன்னும் அழகா எழுதியிருக்காங்க. பொறுமையா அதை வாசித்தோம்னா தெரியும். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல இருந்து வாசிங்க. 60, 61, 62. தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, அதாவது தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு கூடாரத்தை போட்டிருக்காரு. இதுக்கு நம்ம படிச்ச வசனங்கள்ல பார்த்தா, சீலோவாவில அவங்க தொழுது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி, இந்த சீலோவாவில கூடாரத்தை போட்டு இருக்கிற தேவன் வாசிங்களேன். விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய பலத்தை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தாராம், தேவனுடைய மகிமையை சத்ருவின் கைக்கு ஒப்பு கொடுத்தாராம். பாருங்க, அவர் எவ்வளவு வருத்தப்பட்டு பேசிப்பார். என்னுடைய பலத்தை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்த வாசிங்களேன். தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். 64 வரைக்கும் வாசிங்களேன். அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது, அவர்கள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள், அவர்களுடைய விதவைகள் அளவில்லை. இங்க பாக்குறோம், தேவன் அவருடைய பலம், அவருடைய மகிமை சத்ரு கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டதா தேவன் சொல்றாரு, அவர் பலம் ஒப்பு கொடுத்தது போல அங்க பேசுறாரு. சொல்றாரு, தம் ஜனத்தை பட்டயத்துல போயிடுச்சு, அழிஞ்சாங்க, அக்னினால அழிக்கப்பட்டாங்க, ஆசாரியர்கள் வெட்டுப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அங்க தொடர்ந்து சம்பளம் கொடுக்குறாரு. இந்த சங்கீதத்தை எப்ப எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, தாவீது காலங்கள்ல இது எழுதப்பட்டது. ஒரு பெரிய சங்கீதம். இது அவங்களுடைய ஒரு தேசத்துடைய பாடல் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இது எதுக்காக எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தொடர்ச்சியான கலகங்களும், தேவனுக்கு விரோதமான போற போக்கும், அப்புறம் அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும், தேவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளையும் பத்தி இந்த சங்கீதம் அப்படி பேசினா, நிறைய வசனங்கள் வாசிக்க போறோம். நிறைய வசனங்கள் அப்படி பேசுது. ஆனா எதுக்காக அந்த பாட்டா பாடி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஏற்கனவே செஞ்ச காரியங்களை நினைச்சு இப்போ செய்யாம இருக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு எச்சரிப்பு உண்டாகணுங்கிறதுக்காக பாட்டா வச்சிருக்காங்க. தேவன் மேல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அத ஒரு பாட்டா வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை இன்னும்
எரேமியா புஸ்தகத்துல எழுதுறாரு, வாசிங்க. எரேமியா 7ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவங்கள் அங்க கொடுக்கப்படுது. அன்னைக்கு வசனத்தை எழுத வச்சுட்டேன். ஏன் இந்த சம்பவங்கள் நடக்குது, எதுக்காக இவங்களுக்கு இந்த அடிமைத்தனத்துல உள்ள போறதுக்கான காரியங்கள் வந்துச்சு, ஏன் இந்த கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது அவர்களுடைய பாவங்கள் அப்படின்னு சொல்லி அங்க வாசிங்களா. அந்த வசனத்தையும் வாசிக்கிறோம் நம்ம. 78:56, சங்கீதம் 78:56. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய். தேவனை பரீட்சை பார்த்து தேவனுடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போனார்கள். சாட்சிகள் என்னன்னு படிச்சோம்? தேவனுடைய கற்பனைகள். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாம தேவனை பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்திருக்குது. இந்த சம்பவம் தேவனை பரீட்சை பார்த்தாங்க, அவங்க அழிஞ்சு போனாங்க அப்படிங்கிற சம்பவத்தை 1926 இருந்து 32 வரைக்கும் அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. 13ஆம் செஞ்சுரில இருந்து 11ஆம் செஞ்சுரி பிசி இந்த காலகட்டங்கள்ல இந்த தேசம் அழிக்கப்பட்டதாகவும், அந்த அழிக்கப்பட்ட தேசம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டதாகவும் அங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இது உண்மையில அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா இது அழிக்கப்பட்டுச்சு. நம்ம அழிக்கப்பட்ட காரியங்களை எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் எருசலேம் அழிக்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய இதை பார்த்துட்டு இருக்கோம். எருசலேமின் அழிவு அப்படின்னு சொல்லி அந்த கிரேக்காண்டர்ஸ்ல அந்த புஸ்தகத்துல முதல் அதிகாரத்தை படிக்கிறோம். பெரிய அதிகாரம், அதுதான் பெரிய அழிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அழிவு அப்படின்னு சொன்னா பாபிலோன்ல சிறையிருப்பு போனது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இது அதுக்கு முன்னாடி அழிஞ்சு போனது. இது இவர்களுடைய முதல் அழிவு அப்படின்னு சொல்லி பாக்குறதோட இது தொடர்ச்சி அவங்க செஞ்சுட்டு வர்ற விஷயம். தேவனை கோவமுற்றதும் இவங்க அழிஞ்சு போறதும், தேவனை கோவமுற்றதும் அழிஞ்சு போறதும். இதை எங்க நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதி புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்துல 20 வருஷம் அவங்க அமைதியா இருந்துச்சு அப்படிம்பாங்க. அடுத்தது மறுபடியும் தேவனை மறந்தார்கள், இன்னொருத்தரை தேவன் கொண்டு வந்தாரு. மறுபடியும் தேவன் அவங்க இன்னொரு நியாயாதிபதி எழுப்புவாரு, அவர் அவங்கள பாதுகாப்பாரு. மறுபடியும் அமைதியா இருக்கும், மறுபடியும் அவங்க விழுந்து போவாங்க. இப்படி தொடர்ந்து இந்த காரியங்களை அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதனாலதான் இதை பாடலா வச்சு அவங்க பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்க. வேற என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40 வசனத்தை பாருங்களேன். 78, 40, 41. எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரஸ்பரை மட்டுப்படுத்தினார்கள். பரீட்சை பார்த்தாங்கன்னு சொல்லுது. அப்படின்னா பரீட்சை பார்க்கறதுனா என்னது, எப்படி பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னா, டெஸ்டிங்க்கு அவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க. தேவனை நம்பாத விஷயத்தை பத்தி அங்க பேசுறாங்க. தேவனை நம்பாம இவங்க எப்படி அவங்க பரீட்சை பார்த்தாங்க, தேவனை நம்புறதுனா என்ன? இன்னொரு வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 17:2 வாசிங்களேன். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு கேட்டது ஒரு பெரிய தப்பா தெரியுது. சொல்றாரு, பரீட்சை பார்க்கறீங்க கர்த்தரை அப்படின்னு சொல்லி. பரீட்சை பார்க்கறது அப்படின்னா தேவையை கேட்கறது பரீட்சை பார்க்கறதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, தேவையை கேட்கறது பரீட்சை பார்க்கறது கிடையாது. ஆனா சொல்றாரு பரீட்சை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப என்ன அங்க பரீட்சை பார்த்திருப்பாங்க அப்படின்னா, தேவன் ஆகாரம் கொடுக்குறாரு, டெய்லி ஒரு ஆகாரத்தை சாப்பிடுறாங்க. ஆனா தண்ணி கொஞ்ச நேரம் கிடைக்கலன்னு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவன் இங்க இருக்கிறாரா, தேவன் தான் எங்களை வழிநடத்துறாரா, தேவன் தான் எங்களுக்கு இதை செய்யறாரா அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது தேவனை பரீட்சை பார்க்கறது அப்படின்னு சொல்லி. அதாவது தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, ஓடுமா ஓடாதான்னு. நிறைய எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய மிஷின் அதை கண்டுபிடிச்சு செய்வாங்க. அந்த மிஷினை வச்சு சின்ன சின்ன பொருட்களை செய்வாங்க. அந்த பொருள் செஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்டட் ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க தான் அந்த பார்ட்ஸ் எல்லாம் மாட்டினாங்கன்னு சொல்லி எல்லாம் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்ப்பாங்க அது ஓடுதான்னு.
இங்க எப்படி அப்படின்னு சொன்னா தேவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. இன்னும் சொல்ல போனா மேகஸ்தம்பம் அவங்க தலைக்கு மேல இருக்கும், அக்னிஸ்தம்பம் இருக்கும், அவங்களை வழிநடத்திட்டு போகும், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் கேள்வி கேட்பாங்க, முறுமுறுப்பாங்க, மோசைட்ட போய் வாதாடுறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை பரீட்சை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனத்தை, அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும். அந்த ஸ்தலத்துக்கு மாசா மோரிபான்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எங்க நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி வருது. அதான் அவங்க பரீட்சை பாக்குறது. ஆண்டவரே தண்ணி வேணும்னு கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய கேள்வியா இருந்துச்சு. சங்கீதம் 78:18 வாசிங்க. வேற எதுக்கெல்லாம் கேள்வி அவங்க பரீட்சை பார்த்திருக்காங்கன்னு. தண்ணிக்காக பரீட்சை பார்த்திருக்காங்க. 78:18 தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு என்ன செஞ்சாங்களா? பரீட்சை பார்த்தாங்களாம். காடையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அந்த மன்னாவை சாப்பிடும்போது ஒருத்தருக்கும் வியாதி வரல, ஒருத்தருமே சோர்ந்து போகல, ஒருத்தருடைய வயசாகல, அப்படி நல்லா சந்தோஷமா இருந்த ஒரு சூழ்நிலையில அவங்க தேவன்கிட்ட பரீட்சை பார்க்கறாங்களாம், எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றத ப்ரூவ் பண்ண சொல்லி அவங்க கேட்கறாங்க. மேல மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பத்துல தேவன் இருக்கிறதா உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி ப்ரூவ் பண்ணும்? சாப்பாடு கொடுத்து ப்ரூவ் பண்ணுங்க. இன்னும் என்ன ஆகும்? 14:22 வாசிங்களேன். 22-23. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அங்க கடவுள் கணக்கு வச்சிட்டு இருக்காருங்க. நான் என் மகிமையை காண்பிச்சோம், எகிப்திலையும் வனாந்தரத்திலையும் செஞ்ச அடையாளங்களை பார்த்திருந்தோம். நீங்க என்னன்னா என் சத்தத்துக்கு என்ன செய்யல, செவி கொடுக்கல. என்ன 10 முறை பரீட்சை பார்த்தீங்க. தண்ணி வேணும் பரீட்சை பாக்குறீங்க, சாப்பாடு வேணும் பரீட்சை பாக்குறீங்க, அவங்க அங்க இப்படி உள்ள போகணும் பரீட்சை பாக்குறீங்க, தேவன் இருக்கிறாங்க பரீட்சை பாக்குறீங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு பரீட்சை பாக்குறீங்க அப்படின்னு நிறைய இதுல 10 முறை அவர்களை பரீட்சை பார்த்தாங்களாம். சொல்லிட்டாரு, பரீட்சை பார்த்த ஒருத்தர் நினைச்ச மாட்டீங்க பரலோகத்துக்கு காணாமுக்குள்ள பிரவேசிப்பதில்லை அப்படிங்கிறாரு. சங்கீதம் 78:56 வாசிங்களேன். ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய். அவங்க கோபம் மூட்டுறாங்க, சாட்சிகளை கை கொள்ளாம போறாங்க. 1 கொரிந்தியர் 10:9 சொல்லுது, அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அப்போ என்ன அப்படின்னு சொல்ல நிறைய இடத்துல அவங்க தேவனை பரீட்சை பார்க்கறதுல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம தேவனை பரீட்சை பார்க்கிறோமா? நம்ம தேவையை தேவன்கிட்ட கேட்டிருக்கோமா? ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோமா? கேட்கலையா? கண்டிப்பா கேட்டிருக்கோம். சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்கோம், உடை வேணும்னு கேட்டிருப்போம், பணம் வேணும்னு கேட்டிருப்போம், எல்லாமே கேட்டிருப்போம். இவங்களும் அதே தான் கேட்டாங்க. ஆனா தேவன் சொன்னாரு பரீட்சை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப எப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? ஆகாரம் கேட்டா பரீட்சை பார்த்தீங்கன்னு சொல்றாரு, தண்ணி கேட்டா பரீட்சை பார்த்தீங்கன்னு சொல்றாரு. அவங்க தேவையை கேட்கும்போது பரீட்சை பார்த்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம தேவையை கேட்கும்போது பரீட்சை பார்க்கிறோமா தேவனை? தேவையை கேட்கும்போது பரீட்சை பார்க்கல, தேவன் தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது தான் பரீட்சை பார்க்கிறோம். வாதாடும் போது பரீட்சை பார்க்கிறோம். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருங்கிற எண்ணம் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது பரீட்சை பார்க்கிறோம்.
திரும்ப திரும்ப தேவன்கிட்ட கேட்கிறோமா? வேலைக்காக கேட்கும்போது நம்ம தேவனை பரிச்சை பார்க்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் படிப்புக்காக கேள்வி கேட்கும்போது பரிச்சை பார்க்கிறோமா? தேவனுடைய கரத்தையும் தேவனுடைய வழிநடத்துதலையும் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போற விதயத்தையும் தேவன் இதுவரைக்கும் நம்மளுக்கு செஞ்ச காரியத்தையும் நம்ம நினைச்சு பார்த்துட்டு இந்த கேள்விகளை கேட்கணும். ஒரு புள்ள அவங்க அப்பாட்ட கேட்குது. ஒரு பென்சில் கேட்கும், உங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு. ரப்பர் கேக்கும் வாங்கி கொடுப்பாரு. ஒரு பாக்ஸ் கேக்கும் வாங்கி கொடுப்பாரு. நோட்டு கேக்கும் வாங்கி கொடுப்பாரு. சட்டை கேக்கும் வாங்கி கொடுப்பாரு. அப்படி பேண்ட் கேக்கும் ஒண்ணுன்னா கெட்டே போ வாங்கி கொடுத்துட்டே இருப்பாரு. என்னைக்காவது அவங்க அப்பாட்ட கேட்கறத நிறுத்துமா? இல்ல திரும்பி எங்க அப்பா வாங்கி தருவாரான்னு சந்தேகப்பட்டு கேட்குமா? ஒரு நாளும் சந்தேகப்பட்டு கேட்கறது இல்லை. ஏன்னா அது தெரியும், அவங்க அப்பாட்ட கேட்டா வாங்கி தருவாருன்னு சொல்லி கேக்கும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனா எப்போ சந்தேகம் வரும் அப்படி தெரியுமா? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சந்தேகம் வரும். இப்ப எங்க அப்பா வாங்கி தருவாரா? நான் நல்ல மார்க் எடுக்கலைன்னா வாங்கி தர மாட்டாருன்னு தெரியும். நான் ஃபெயில் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாட்ட போய் கேட்டா வாங்கி தருவாரா? இப்போ இங்க நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவனை பரிச்சை பார்க்கிறேன்னா சொல்றாரு, நீங்க பரிச்சை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கற்பனையை மீறுறீங்க. கற்பனையை மீறி கூட என்ன பரிச்சை பார்க்குறீங்க. தேவன் அழிப்பாரா அழிக்க மாட்டாரா? சொல்றாரு, பரிச்சை பார்த்து அநேகர் பாம்புகளால கடிப்பட்டு செத்து போனாங்க. உபாகமம் 9 அதிகாரம் 22, 23 வாசிங்களேன். உபாகமம் 9, 22, 23. தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவாவிலும் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினீர்கள். நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஸ் பர்னேயாவிலிருந்து உங்களை அனுப்புகையிலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். அவங்க சொல்றாங்க, நீ போய் சுதந்திரிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லும் போது இவங்க கலகம் பண்ணாங்களாம். நம்மள தேவன் கானானை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு கூப்பிட்டுருக்காரா? கண்டிப்பா கூப்பிட்டுருக்காருங்க. அப்படி கூப்பிட்ட தேவன் நம்ம என்ன பதில் சொல்றோம்? என் வாழ்க்கையில அந்த கற்பனைகளை கை கொண்டா மாத்திரம்தான் அந்த பரலோகத்துக்கு போய் சேர முடியும்னு சொல்லும் போது நான் அதை செய்யாம இருந்தேன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றதை நான் விசுவாசிக்கல. அவர் சொல்றது நான் செய்யல அப்படின்னு சொல்றேன். எபிரேயர் 3:5 வாசிங்களா? 3, 15, 16, 17, 19 வரைக்கும் வாசிங்களேன். எபிரேயர் 3, 15 - 19 வரைக்கும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சங்கீதத்தை படிச்சோம். சங்கீதம் சொல்லுது அவங்க அதை பாட்டாவே பாடி வச்சிருந்தாங்களா? எதுக்காகன்னா இனிமேல் அந்த மாதிரி பாவங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது, தேவனை பரிச்சு பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப திரும்பவும் இவர் அதே காரியத்தை சொல்றாரு. இன்னைக்கு நீ சத்தம் கேட்டா அன்னைக்கு கோபப்பட்டு நடந்தது போல இருந்துச்சு, அது நடக்காது. உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதுங்க. அப்படின்னா தேவன் உங்களை அழைக்கிற அழைப்புக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு கடினப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. வாசிங்களேன். கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் தேவை. தேவனை நம்புற பழக்கம் நம்மகிட்ட இருக்கணும். தேவனை பரிச்சை பார்க்காத இருக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளும் ஒரு பாட்டை பாடி வைக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்கவுங்களுடைய குடும்பத்துக்கு அவங்கவுங்களுடைய பர்சனல் லைஃப்க்குன்னு ஒரு பாட்டு வச்சிருக்கணும். நான் இதுல எல்லாம் விழுந்து போனேன், இனிமேல் விழுந்து போகாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. நான் எங்கெல்லாம் கற்பனையை மீறினேன், எங்கெல்லாம் தேவனை பரிச்சை பார்த்தேன், எங்கெல்லாம் தேவனை கோபம் மூட்டினேன், அந்த இடத்தெல்லாம் ஞாபகக்குறியா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா
விசுவாசத்தினால நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஒருவேளை அதை மறந்து போனோம்னா அவிசுவாசத்தினால பிரவேசிக்க கூடாம போயிடும். விசுவாசிப்போம், நமக்குன்னு ஒரு பாட்டை எழுதி வைப்போம், தேவனை பரிச்சு பார்க்காது இருப்போம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.